வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ரிங். நம்மளாம் ரிங் பார்த்துருப்போம், கையில் இருக்க பேங்கிள். இது ஒரு ரிங்கு. இது சுற்றி யூனிஃபார்ம்லி சார்ஜ் வில் டிசைட் அந்த சர்ஃபேஸில் சார்ஜ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரிங்கோட சென்டர் இது. ஸோ நம்ம வந்து டு ஃபைண்ட் electric field at P, which is at a distance x from center of ring. From the center is the center of the ring. Again ஒரு ஜென்ரல் பாயிண்ட் எங்கே நம்ம பி. இங்கே இந்த ரிங்குனால இந்த பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ now we will take a small segment elemental length. So small elemental length dx. ஸோ இது dx. அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும், இந்த சார்ஜோட போர்ஷன் ஆஃப் த சார்ஜ் இருக்கும், தட் இஸ் டிக்யூ சார்ஜ் இருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் ஏ சார்ஜ் ஆஃப் டிக்யூ. ஸோ இந்த ரிங்லேருந்து பார்க்குறோம்ல இந்த போர்ஷன், தட் இஸ் இந்த போர்ஷன், ஐ மீன் இந்த போர்ஷன் ரெண்டும் அதுமாரி எங்கேயும் டிஎக்ஸ் எங்கேயும் டிஎக்ஸ். இந்த போர்ஷனில் இருக்கிற சார்ஜ் வந்து டிக்யூ. ஸோ வாட் இஸ் டிஇ? இது எவ்வளோக்கு டோட்டலாக இந்த ரிங்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இயை க்ரியேட் பண்ணும். பட் எ போர்ஷன் ஆஃப் த சார்ஜ் வில் க்ரியேட் எவ்வளோ சார்ஜ் க்ரியேட் பண்ணும், டிஇ க்ரியேட் பண்ணும். ஸோ டிஇ. ஸோ டிஇ எப்படி இருக்கும்? இந்த இடத்துல பார்க்கணுன்னா வி அஸ்யூம் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், இந்த டைரெக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த டோட்டல் சார்ஜ் இருக்க போர்ஷன் ஆஃப் சார்ஜ் இதை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு, இது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சேம் வே இந்த போர்ஷன் எல்லா போர்ஷனும் கொடுக்கும், ஸ்மால் செக்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். ஃபஸ்ட் நம்ம 2 செக்மெண்ட் எடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். எப்படி டிஇ வெக்டர், ஏன்னா இந்த போர்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ் டிக்யூ, அது இதுவும் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது 2 ரிப்பல்ஷன் இதில் தான் பார்க்குறம்போது இதை தான் புஷ் பண்ணும், அதுமாதிரி இதை புஷ் பண்ணும். ஸோ டிஇ. ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டானா இந்த பக்கமும் திஸ் வில் மேக் அன் ஆங்கிள் தீட்டா. இது வந்து ஒரு தீட்டா ஆங்கிள் பண்ணுது, திஸ் வித் திஸ் ஒன். அப்போ இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட 2 போர்ஷன் இருக்குது. 2 போர்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு வாட், 1/4 epsilon naught into charge d produced by this segment dq divided by distance square. So இது r, it is at a distance, இங்கே இவ்வளோ distance x. ஸோ இது பைத்தாகரஸ் தியரம், இதை யூஸ் பண்ணோம்னா தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் அண்டர் ரூட் 2. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டர் ரூட். ஏன்னா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1/4 கேன்னு வச்சுக்கோம். கே வேர் கே இஸ் ஈக்குவல் டு 1/4 சிம்பிளிசிட்டிக்காக இன்ட்டு டிக்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டர் ரூட் அதோட ஸ்கொயர். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ரிங். ஸோ டிஏ நம்ம பார்த்துட்டோம். இன்னும் இந்த போர்ஷன் பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இது வெர்டிக்கலாகவும் ஹொரிசன்டலாகவும் மாற்றிக்குவோம், இதையும் வெர்டிக்கலாகவும் ஹொரிசன்டலாகவும் மாற்றிக்குவோம். ஸோ ஏற்கனவே +1 நம்ம வெக்டர்ஸ் கொடுத்துருக்க, வெக்டர்ஸ் எப்படி நம்ம காம்பனண்ட்டாக பிரிக்கிறது அது வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரியாமல் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் சிம்பிளிசிட்டிக்கு நம்ம செய்வோம். ஸோ ஒரு டி வெக்டர் இப்படி இருக்குது, தட் இஸ் இதோட மேக்னிடியூட் இவ்வளவு டைரக்ஷன் இது, மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா
at P. At this point நம்ம Pன்னு வச்சுக்கோ இந்த பாயிண்ட் at Pனா ஸோ இது எப்படி மாற்றலாம் ஸோ திஸ் வில் பிகம் இந்த பெருசாகவே போட்டுக்குவோம் இது தீட்டா அப்படி தீட்டானா நம்ம இதை நம்ம ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவோம் ட்ரையாங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் ஆஃப் த ஆங்கிள் அண்ட் ஹைபாட்னியூஸ் எவ்வளவு டிஇ இதோட இது இப்படி போணுச்சா இது இப்படி போய் இப்படி போகும் சேம் இது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சைன் ஆஃப் தீட்டா அண்ட் ஹைபாட்னியூஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நான் வெக்டரில் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தூரத்தில் இருந்தால் சைன் தீட்டா பக்கத்தில் இருந்தால் காஸ் தீட்டா இன்ட்டு ஹைபாட்னியூஸ் ஸோ ரெண்டு காம்பனண்ட் இங்கே இந்த இடத்த ஸோ இதுக்கும் ரெண்டு காம்பனண்ட் ஒன்று வந்து இப்படி தட் இஸ் ஏன்னா இது தூக்கி நம்ம இப்படி போட்டுக்கலாம் ஈக்குவலன் வெக்டர் ஆஃப் டிஇ சைன் தீட்டா ஸோ திஸ் இஸ் டிஇ சைன் தீட்டா இந்த பக்கம் என்ன வந்து டிஇ காஸ் தீட்டா இதை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இதையும் பிரிப்போம் இது எப்படி இருக்குது திஸ் இஸ் டிஇ இது தீட்டா டிஇ தீட்டாங்கிற போது என்ன வரும் தீட்டாவுக்கு பக்கத்தில் இது வந்து இப்படி மாத்திரமே ஹைபாட்னியூஸ் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் வந்து டிஇ ரெண்டு பக்கமும் ஹைபாட்னியூஸ் வரும் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா ஆங்கிளுக்கு தூரம் இருக்குது சைன் தீட்டா இது இப்படி பொறுத்த இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம் ஸோ இட் மீன்ஸ் ஒன் மோர் இந்த டைரெக்ஷன் ஒன்று ஸோ இதை நம்ம ஈக்குவலன் வெக்டராக இப்படி போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு டிஇ சைன் தீட்டா ஸோ ஒரு டிஇ சைன் தீட்டா இப்படி வச்சுக்கலாம் டிஇ சைன் தீட்டா ஒன் மோர் டிஇ காஸ் தீட்டா இந்த பக்கம் ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே வருது எந்த பக்கம் இருக்குது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன் திஸ் டைரெக்ஷன் டிஇ சைன் தீட்டா டிஇ காஸ் தீட்டா டிஇ காஸ் தீட்டான்னு ஆடப் ஆகிக்கிட்டே போகுது டுவர்ட்ஸ் ரைட் ஏன்னா சிமெட்ரி இருக்குது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம் இந்த ஆங்கிள் சேம் ஸோ சிமெட்ரினால் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஸோ டி சைன் தீட்டா இந்த பக்கம் போகுது டி சைன் தீட்டா இந்த பக்கம் போகுது ஏன் டினா இந்த சேம் போர்ஷன் தான் இங்கேயும் இருக்குது சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ டி கொடுத்தா அதுவும் டி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் இந்த டைரெக்ஷனில் பிரிக்கிற போது டி சைன் தீட்டா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட் கேன்சல் ஆகிடுது த வெர்டிக்கல் காம்பனண்ட் கெட்ஸ் கேன்சல் த வெர்டிக்கல் காம்பனண்ட் எதோட காம்பனண்ட் ஆஃப் போத் டிஎக்ஸ் இந்த ரெண்டு செக்மெண்ட் எலிமெண்ட் தட் இஸ் எலிமெண்ட் cancels each other but horizontal component இது ஒரு டி காஸ் தீட்டா கொடுக்குது இது ஒரு டி காஸ் தீட்டா கொடுக்குது எல்லா ஹொரிசான்டல் காம்பனண்ட்டும் ஆடப் ஆகும் ஏன் ஆடப் ஆகும்னா இங்கே பாருங்கள் சார் இதுலேருந்து இப்படி போகிற போது இது இப்படி போகுது ஸோ இப்படி போகிறப்ப இப்படி போய் இப்படி ஒன்று போகுது ஓகே இங்கேருந்து போகிற போது இப்படி போகிற போது ஒன்று வந்து இப்படி வருது ஸோ எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் எந்த எலிமெண்ட்ரி லென்த் எடுத்தாலும் இந்த டி காஸ் தீட்டா காம்பனண்ட் ஆடப் ஆகுது அண்ட் டி சைன் தீட்டா கேன்சல் ஆகுது ஏன்னா ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால கேன்சல் ஆகிடுது ஸோ நெட் எலக்ட்ரிக் ஸோ இங்கே டி எவ்வளோ வருது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டியூ டு d cos theta. So electric field created is the d cos theta, right? So electric field is summation of all the component of d cos theta. So electric field at point P is equal to, so இதை நம்ம ஆட் பண்ணுறது nothing but இதை ஈன்னு வச்சுக்கலாம் is equal to integration of ஏன்னா
இந்த போர்ஷன், ஸோ இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், எல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிளியர் பண்ணணும். இதோட ரிசல்டன்ட் எல்லாத்துக்கும் டி சைன் தீட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எல்லா எலிமெண்ட்டு, இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட், இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டி காஸ் தீட்டா சம்மேஷன் ஆஃப் ஆல் டி சம்மேஷன் ஆஃப் ஆல் டி காஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இன்டெக்ரல் டி cos theta. Okay, now electric field. The electric field at P is equal to integral d தான் நம்ம பார்த்துட்டோம். ஸ்மால் போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. அதை கேன்னு வச்சுக்கோ. t into dq, k into dq divided by r square plus under root r square plus x square தான் r square x square ஆகிடும். ஸோ under root போட்டது வேலை r square ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா அண்டர் ரூட்டோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. ஏ இன்ட்டு கே இன்ட்டு டிக்யூ போட்டோம். காஸ் தீட்டா என்ன வரும்? இது தீட்டான்னா காஸ் தீட்டா திஸ் பை திஸ், தட் இஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்டர் ரூட்டுன்னு போடுறதுக்கு வந்து ஹாஃப்னு போடலாம், இதை டு த பவர் 1ன்னு போடலாம். ஸோ electric field is equal to, so therefore electric field is equal to k வெளியில் எடுத்துடலாம், x வெளியில் எடுத்துடலாம், k into x divided by r square plus x square 1 plus of 3/2 ஆகிடும். then multiply by integral of dq. நமக்கு எல்லாம் தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் ஸ்மால் dq எல்லாத்தையும் செஞ்சோம்னா இன்டகிரேஷன் சம்மேஷன் ஆஃப் ஆல் dq is equal to total charge. dq is equal to total charge. Therefore this is equal to k into x into q divided by r square plus x square to the power 3/2. So E. So electric field நம்ம எப்படி electric field at point P due to the ring. ஸோ இந்த பாயிண்டில் இந்த ரிங்குனால் ஒரு ஜென்ரல் பாயிண்ட் எலாங் த ஆக்சிஸ் சென்டரோடு இப்போ ஒரு ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் எடுக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு வேறு க்யூ எப்படி இருக்கலாம் சி நல்லா பாருங்கள். க்யூ இஸ் ஈக்குவல் டு சி. இது வந்து என்ன சார்ஜ் டென்சிட்டி வரும்? லைன் சார்ஜ் டென்சிட்டி வரும். ஏன்னா ஒரு ரிங்கை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா இப்படி வரும், லென்த்தாக வரும். கட் பண்ணி இப்படி விரிச்சோம்னா ஸோ இதோட லென்த் வந்து 2πr. ஸோ இதோட லென்த்தும் 2π into ரேடியஸாக இருக்கும். ஸோ லைன் சார்ஜ் டென்சிட்டி வரும். வேறு லைன் சார்ஜ் டென்சிட்டி, வாட் இஸ் லைன் சார்ஜ் டென்சிட்டி? லைன் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். லைன் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை லென்த். ஓகே, லைன் சார்ஜ் டென்சிட்டி ஆர் சார்ஜ் என்ன வரும்? சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு lambda into L. Charge is equal to lambda into L. So இங்கே Q என்ன வரும்? is equal to K into X. இங்கே Q என்ன வரும்? இதோட லென்த் தான். லென்த் lambda into length of the ring. Length of the ring is equal to lambda into 2π r divided by r square plus x square to the power 3/2. So நம்ம எப்படி எழுதலாம்? Electric field at point P is equal to K into distance into charge of ring divided by K into X into charge of the ring, K into X into charge of the ring divided by radius square plus distance of the point அதோட square to the power 3/2. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கால்குலேஷனில் இதுமாரி கால்குலேஷன் நீட்டில் தான் சமயத்தில் வருது. ஸோ அதை நம்ம போடுறோம். ஸோ electric field at any general point P is equal to K, where K is equal to 1/4 pi epsilon naught into X. X தான் இதுக்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். Q is equal to charge of the ring divided by radius square plus d square to the power 3/2. If at the center of the center of a ring, if the point is at
இட் மீன்ஸ் இந்த எக்ஸ் இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வந்துடுது. இங்கே வந்ததுன்னா என்ன வரும்? தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த ரிங்கில் தான் இங்கேயே சுருங்கிக்கிட்டு இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? Electric field, since x is equal to 0, electric field total is equal to 0. That is, the electric field at the center of ring, charged ring, is 0. Next thing, so since E is equal to K, K வந்து 1/4 pi epsilon naught into x into q divided by r square plus x square to the power 3/2. நம்ம பார்க்கலாம். see charge, what is charge? Line charge density is equal to charge divided by area. so charge divided by area. இந்த area of the ring என்ன இங்கே line charge density தான் வருங்க. லைன் சார்ஜ் ஏன்னா ஓப்பன் பண்ணோம்னா ஸ்ட்ரைட் அது வந்து லைனாக இருக்கும். ரிங்கை கட் பண்ணி இழுத்தோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஸோ அதோட ஏரியா என்ன வரும்? சர்க்கம்ஃபரன்ஸ். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இஸ் ஈக்குவல் டு லென்த் வரும். லென்த் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi into r. தட் இஸ் q/r. இட் மீன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் இதை? இட் மீன்ஸ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு lambda into 2 pi r இப்படி எழுதலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இங்கே போடுவோம். ஸோ E is equal to 1/4 pi epsilon naught 1/4 pi into x into சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? lambda into 2 pi into r divided by r square plus x square to the power 3/2. ஸோ 2 2 அடிச்சுட்டா ஒரு 2 இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த பையன் அடிச்சிடலாம். ஸோ lambda xr lambda x into r 2 epsilon naught into r square plus x square to the power 3/2. கரெக்டா? lambda x into r, okay. 2 into epsilon r square plus epsilon. Suppose if அது ஒரு கண்டிஷன் 1. ரெண்டாவது என்ன போடலாம்? if x is much greater than r. ஸோ நம்ம எக்ஸை நம்ம நெக்லெக்ட் எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் இங்கே அங்கே வரைக்கும் போகுது. இது r ஃபிக்ஸ்டு. ஸோ எக்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென். இப்போ ஆரை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் 100 மீட்டர் இருக்குது, 100 rupees, 1000 rupees, 10,000 rupeesக்கு, இது 1 rupeesக்கு, இதை பார்க்குறப்ப இந்த rupees negligible. ஸோ எக்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் ஆர். ஸோ ஆர் கேன் பி நெக்லெக்டட். ஸோ இப்போ என்ன வரும்? E is equal to lambda x r. E is equal to lambda x r divided by 2 epsilon naught. ஆறு தான் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் டு த 3/2 இஸ் ஈக்குவல் டு lambda into r into x divided by 2 epsilon naught. இந்த 2 cancel ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். therefore E is equal to lambda r into x. x அடிபட்டுரும். இது அடிபட்டு lambda r by 2 epsilon naught into x square. இந்த ஃபார்ம்லேயே நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஃபார்ம்லேயே எழுதலாம். if r is much greater than x இந்த ஃபார்முலாவில் வரலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இது வந்து நம்ம இந்த ஸ்டைலில் எழுதலாம். கியூவை நம்ம சார்ஜை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம்னா சார்ஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும். எந்த எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம தயாராக இருக்கணும்.